கருப்புளுந்து குழம்பு பண்ணியிருந்தேன், வேணான்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன பண்ணுறது, சரி பழைய நிலைமை கொண்டு வந்துடுவோன்ட்டு இதை வந்து இதில் சேர்த்துருந்த மல்லித்தலை, தேங்காய், சீரகம் அரைச்சி ஊற்றுனது எல்லாத்தையுமே எடுத்து அது இடத்துல வச்சுட்டு, ஏற்கனவே இதை குக்கரில் வந்து மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வச்சு இறக்கி பொட்டேட்டோ ஸ்மேஷர் வச்சு மசிச்சு இதுக்குள்ளே சேர்த்துருந்தேன். அதையுமே திரும்ப குக்கருக்குள்ளே சேர்த்துட்டு தாளிப்புறதுக்காக நான் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருந்தேன். அந்த பெருங்காயத்தூள் எடுத்து அது டப்பாவில் சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, சீரகம், கடுகு, எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து அது டப்பாவில் சேர்த்து அந்த சட்டியும் எடுத்து கவுத்திட்டு, வேண்டாத குழம்பை ஏன் கலக்குறோன்ட்டு இதுக்குள்ளே சேர்த்துருந்ததெல்லாம் எடுத்துடலான்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 2 தக்காளி, 3 சாம்பார் வெங்காயம், 5 பூண்டுப்பல், 1 பச்சை மிளகா, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், இதுக்கு இல்லை சேர்த்துருந்த உப்பு, சேர்த்துருந்த தண்ணின்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்னங்க, இதை எல்லாத்தையுமே எடுத்து ஏற்கனவே கழுவி வச்சுருந்தேன் பாருங்க, அந்த பாத்திரத்துலேருந்து கழுவாமல் இதை வந்து பழைய நிலைமை கொண்டு போகணுன்னு எடுத்துகிட்டு போயிட்டு இதை வேறு வறுத்து வேற வச்சுருந்தேன். அதை வறுத்தது எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு போயிட்டு வறுக்காமல் இதை அப்படியே டப்பாவில் போட்டு மூடியாச்சு.